சொன்னாதான் நாங்க என்ன செய்யற ரிப்போர்ட்டிங் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னாதான் நாங்க பின்னால இருக்கிற அந்த டென்ஸை வந்து பேக் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு ஏத்த பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்க மாத்துவோம். ரைட்? ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்றது என்ன? இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல ஹீ செட், தே செட், ஹீ ஆஸ்க்ட் அப்படியெல்லாம் வருது தானே, ஹீ ரிப்ளைட் இப்படியெல்லாம் வருது. இந்த விஷயம் தான் நாங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா முன்னால, அதாவது இந்த கமாக்கு முன்னால இருக்கும் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப். இது பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னாதான் நாங்க என்னத்தை பார்க்கணும்? இந்த டென்ஸை நாங்க, அதாவது கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நாங்க பாஸ்ட்டுக்கு மாத்திரையா இல்லையா அப்படி சொல்றதை யோசிக்கணும். ரைட்? ஓகே, அப்ப அது முதலாவது நாங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது, அடுத்த முக்கியமான ரூல் வந்து என்ன நடக்கும்? டிரெக்ட் ஸ்பீச்ல எங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்மெட்ல இருக்கி இங்க பாருங்க, இதான் டிரெக்ட் ஸ்பீச்சுக்குரிய எக்ஸாம்பிள், முதலாவது எக்ஸாம்பிள். அப்ப எங்களுக்கு அதை இன்டிரெக்டா மாத்த போகல என்ன நடக்கும்னு சொன்னா, எங்களுக்கு இந்த கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து கொட்டேஷன் மார்க்ஸும் இங்க இருக்கிற கொமாவும் வந்து என்ன ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்டா, சிங்கிள் சென்டென்ஸா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்கிற இந்த சென்டென்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ் வரும். சரிதானே? அப்ப முதலாவது கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் ரிமூவ்ட். ரைட்? ரெண்டாவது சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ். அதுவும் நாங்க அன்றைக்கு கிளாஸ்ல டீடைலா பார்த்தோம். ப்ரொனவுன்ஸை மாத்துற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள கவனிங்க. ஷீ செட் ஐ லவ் மை ஜாப். அவள் சொன்னால் எந்த தொழிலை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? ஐ லவ் மை ஜாப் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நாங்க செக் பண்ணணும். ஐ லவ் மை ஜாப் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது யாரு? இங்க அவள் அப்படின்னு இருக்கு. ஸோ ஷீ அப்படின்னு இருக்கிறதால நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்தக்குள்ள என்ன சொல்லுவோம்? இன்னொரு ஆள்கிட்ட போய் அவள் சொன்னால் அவளோட தொழில அவள் விரும்புறாள் அப்படின்னு சொல்லி. சோ அவள் அப்படிங்கிறதுக்கு நாங்க இந்த ஐய இங்க ஷீயா மாத்திரிக்கோம். அதே போல மை ஜாப், எந்த ஜாப் அப்படின்னு சொல்லி அவள் அவள் அப்படிங்கிற ஒரு ஆள் சொன்னதை அவளோட ஜாப் அப்படின்னு சொல்லி தான் நாங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட பேசுவோம். சோ இந்த மை அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுனை நாங்க ஹேர்ண்டு மாத்திரிக்கோம். ரைட்? ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ்ல நாங்க பார்க்கணும். ஒரு டிரெக்ட் ஸ்பீச்ல ஒரு சென்டென்ஸ் இருந்தா அதை ரிப்போர்ட்டடுக்கு மாத்த போறோம்னா we have to see the pronouns. எப்படி ப்ரொனவுன்ஸ், யார் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெலவெண்டா அதை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப ரெண்டாவது ப்ரொனவுன்ஸ் என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்தது பேக் ஷிஃப்ட் த டென்ஸ். அப்ப இந்த விஷயத்தை இப்ப நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். டென்ஸை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நாங்க பார்க்க வேண்டியது என்ன? what do we have to see in order to change the tense? எதை வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ற கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ் டென்ஸ் பாஸ்டுக்கு மாற போகுதா இல்லையான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? who can say? எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? I have explained this already. Anyone? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். How do you confirm that you are going to change the tense of the sentence inside the quotation marks? எப்படி? Anyone? ஷிஃபா எப்படி? என்னது? நீங்க கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ்ல டென்ஸை மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? how do you confirm that? நான் சொன்னனே ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்லி. சே அப்படி செய்யணும். சே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன? செட். ஓகே, நீங்க பார்க்கணும் ஓகே. அதை மாத்திரையா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த விஷயங்கள் எங்களுக்கு கிளியர். சரி, இப்ப எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கு. அப்ப என்ன டென்ஸ் வந்தா எந்த டென்ஸுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றத பத்தி இனிமேல் பார்ப்போம். சரிதானே? அப்ப நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணினது பேசிக்கான ரூல்ஸ். இப்ப டென்ஸை குறிப்பா நாங்க டென்ஸை பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் என்ன? டைம் அண்ட் பிளேசஸும் மாறும். அப்ப இந்த சேஞ்சையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் வந்து டுடே அப்படின்னு சொல்லியிருக்கீன்னு சொன்னா, இன்றைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்காருன்னு சொன்னா நாங்க அதை எப்படி சொல்லுவோம்? அவர் அன்னைக்கு சொன்னாரு அப்படித்தானே சொல்லுவோம். ஸோ தட் டே அப்படின்னு நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்தணும். டுமாரோன்னு சொன்னா, நாளைக்குன்னு சொன்னா நாங்க அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல அவர் அடுத்த நாள் வாரன்னு சொன்னாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப டுமாரோன்னு சொன்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு எழுதலாம், ஓ த ஃபாலோவிங் டே அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே போல எஸ்டர்டேன்னு சொல்லி ரிப்போர்ட்டட் ஸ்பீச், சாரி டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்குன்னு சொன்னா அதை த டே பிஃபோர் அப்படின்னு மாத்துவீங்க. அப்ப எஸ்டர்டே டிரெக்ட் ஸ்பீச்சுக்குள்ள இருக்க போகல
அது அப்படியே ரிப்போர்ட்டடுக்கு வரக்குள்ள அந்த இடத்துல எஸ்டர்டே இருக்கிற இடத்துல த டே பிஃபோர்னு மாத்துவீங்க. சரியா? இப்ப ரீப்ளேஸ் பண்றீங்க. அதே போல நவ் இருக்கிறது, இப்போ இருக்கிறது தென்னு மாறும். திஸ் இருக்கிறது தட்னு மாறும். ஹியர் தேன்னு மாறும். அப்ப இதெல்லாம் நாங்க எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ரைட்? ஓகே. இப்போ வருவோம் ஒவ்வொரு டென்ஸா எப்படி மாத்துற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? ஓகே. ஸோ அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நாங்க இந்த இதுக்கு வரும். ஓகே. ஸோ கேன் யூ see this screen? இந்த ஸ்க்ரீன் தெரியுது எல்லாரும்? direct and indirect speech, tense shift. இது கிளியரா? Can you all see this? எஸ். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, direct and indirect speechல நாங்க டென்ஸை மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ முதலாவது இந்த ஒவ்வொரு இதை பார்ப்போம். ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட்ல இருந்து இதுக்குள்ள இருக்கிற இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் பிரசன்ட் சிம்பிள்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த சென்டென்ஸை என்ன டென்ஸுக்கு மாத்துவீங்க? which tense is this? past simple. past simple, right? present simple வந்தா ரிப்போர்ட்டிங் வேர்ப் எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற டைம் நாங்க அதை பாஸ்ட் சிம்பிளுக்கு மாத்துவோம். அப்ப பிரசன்ட் சிம்பிள் சொன்னா பாஸ்ட் சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த சென்டென்ஸை கவனிங்க. he said, அவன் சொன்னான். he said, I eat rice, நான் சோறு சாப்பிடுகின்றேன். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கி. அப்ப இதை எப்படி சிம்பிள் பிரசன்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? how do you identify this as simple present in the sentence? எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? எப்படி பார்த்தோன்னு எப்படி உங்களுக்கு விளங்குது ஏன் பிரசன்ட் சிம்பிள்? இதெல்லாம் நாங்க டென்ஸ்ல படிச்சிட்டோம். Can somebody explain this? Why everybody is silent? எல்லாரும் why silent இருக்கிறீங்க? Please explain. ஓகே. ரீனா சொல்லுங்க பாப்போம். ரீனா, ஏன் எப்படி இது சிம்பிள் பிரசன்ட் நீங்க சொல்லுவீங்க இந்த சென்டென்ஸ்? சொல்லலுமா? டென்ஸ் ரூல்ஸ் மறந்துட்டா? ரெகுலர் வெர்ப்ல செகண்ட் டைம் வந்திருக்கு. விளங்கலமா? கேன் யூ ரிப்பீட் தட்? என்ன சொன்னீங்க? ஓகே. சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல எத்தனாவது வெர்ஷன் வெர்ப் இருக்கும்? வெர்ஷன் 1. I eat rice, நான் சோறு சாப்பிடுகின்றேன். அப்ப இது ஒரு ஆள்ற என்ன? ஒரு ஹேபிட், ஒரு ஆள்ற பழக்கம். அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல வந்துருங்க. அப்ப சிம்பிள் பிரசன்ட் வந்தா இங்க எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வெர்பும் பாஸ்ட்ல இருக்கிறதுனால நாம பாஸ்ட் சிம்பிளுக்கு இதை மாத்தணும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி வரும்னு சொன்னா, he said, அவன் சொன்னான். அப்ப அதை நாங்க என்ன செய்யணும்? கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்ப நாங்க இதுல பார்க்க போற எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ், கூற்று வாக்கியங்கள். நான் அங்கு போனேன், இங்க வந்தேன், இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ற மெத்தட் தான் இது. ரைட்? ஓகே. he said I eat rice. அப்ப நாம இதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாதிரின்னு சொன்னா he said ன்னு போட்டுட்டு இங்க அந்த கமாவை ரிமூவ் பண்ணிட்டு that அப்படிங்கிற ஒரு வேர்டை போடுவோம். சரியா? he said that he. இப்ப இந்த இடத்துல முதல்ல ப்ரொனவுனை பாருங்க. அவன் சொன்னான் நான் சோறு சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஐ என்று சொல்லி நான் என்று சொல்லி குறிக்கிற விஷயம் யார? ஐ என்று சொல்லி இங்க யார சொல்றாங்க? யார் சொன்ன நான் சோறு சாப்பிடுறேன்னு சொல்லி? தரிக்கிற ஹி, அவன் தானே. அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? இங்க தட்டுக்கு பின்னால ஐ என்று இருக்கிறத என்னன்னு மாத்திரிக்கோம்? ஹி என்று சொல்லி மாத்திரிக்கோம். ரைட்? ரீனா, கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. சோ மத்த எல்லாருக்கும் கிளியரா விளங்குது தானே?
கனெக்ஷன் இஷ்யூ ஏதாவது இருக்கா இல்ல தானே? ஓகே. சோ பாருங்க, he said, ஓகே ரைட், he said, இப்ப தட்ட போட்டுட்டு இந்த ஐ என்னடு மாத்திரியம், ஹீண்டு மாத்திரியம். ஏன் ஐ ஈட் ரைஸ் என்று சொன்னது யாரு? ஹீ. இப்போ உங்களுக்கு தெரியும் ஐ ஈட் ரைஸ் அப்படிங்கிறது நாங்க ஐய ஹீய மாத்திட்டோம். இப்போ இதே சென்டென்ஸை நாங்க பாஸ்ட் சிம்பிளுக்கு மாத்தினா எப்படி வரும்? பாஸ்ட் சிம்பிளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல எத்தனாவது வேர்ஷன் வேர்ப் போடுற? பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல வெர்ஷன் 2 போடுற. இங்க 1 போட்டுருக்கு, ஏன்னா இது பிரசன்ட் சிம்பிள்ல இருக்கு. அப்ப ஈட்ட நாங்க V2 மாத்தி இங்க ஏட்னு போட்டிருக்கோம். போட்டுட்டு பின்னால ரைஸ் இருக்கு. So he said I eat rice ன்னு சொன்னா he said that he ate rice. ஓகே. இப்போ இங்க ஜஸ்ட் சாதாரணமா பாருங்க, இன்னொரு மாடுலேஷன் இருக்குது இதுல. இங்க he saidன்னு சொல்லி பொதுவா இருக்கு, யார்கிட்ட சொன்ன அப்படிங்கிற விஷயம் சொல்லல, ஜஸ்ட் அவன் சொன்னான், அவன் கூறினான் அப்படின்னு மட்டும் இருக்கு. இதே விஷயம் அப்ப இப்படி வந்தா நாங்க என்ன செய்யறோம்? he said, she said அப்படின்னு டிரெக்ட் ஸ்பீச்ல இந்த விஷயம் மட்டும், ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? அந்த he said தூக்கி அப்படியே இங்க போடுறோம். ஆனா இன்னொரு மாடுலேஷன் வரும் எப்படின்னு சொன்னா, யாரு யார்கிட்ட சொன்ன மாதிரியான ஒரு மாடுலேஷன் வரும். அப்ப என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, அப்பையும் இதே மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க பண்றது இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுவோம். எப்படின்னு சொன்னா, இப்ப அதை காட்டுறேன்னு பாருங்க. இப்ப இதே சென்டென்ஸ் வந்து he said to me, he said to me, sorry, I eat rice, இப்படி இருந்தேன்னு சொன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸை நோட் பண்ணீங்களா? இங்க he said அவன் சொன்னான்னு மட்டும் இருக்கு, ஆனா இந்த இடத்துல he said to me அவன் என்னிடம் சொன்னான் அப்படின்னு இருக்கு. இப்படி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் முன்னால இருந்தா யாரு யார்கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி வந்தா நாங்க என்ன செய்யறல, இந்த he said அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப்புக்கு எழுதின மாதிரி எழுதுறல. என்ன செய்வோம்? he said to me, she said to me, I said to him, இப்படி எல்லாம் வந்தா என்ன செய்வோம் தெரியுமா? he இந்த said to அப்படிங்கிறத toldனு மாத்துவோம், போட்டுட்டு he told me, ரைட்? அப்ப இப்படி வந்தா ரெண்டு பேரு வந்தா யாரு யார்கிட்ட சொன்னாங்கன்னு வந்தா இப்படி எழுதுவோம், he told me. அந்த said to toldனு மாத்திட்டு மிச்ச ரெண்டையும் போடுவோம். சரியா? இந்த விஷயம் கிளியரா? said to meன்னு வந்தா எப்படி எழுதுற, தனிய said மட்டும் வந்தா எப்படி எழுதுறேன்னு சொல்லி இந்த விஷயம் கிளியரா எல்லாருக்கும்? பாருங்க. இது ஓகேவா எவ்ரிபடி? ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகே தானே எல்லாருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். இப்ப செட் டு மீண்டு வந்தா டோல்டுன்னு மாத்தணும். திரும்ப சொல்லலுமா? ஓகே, இங்க பாருங்க, இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப முதலாவது இந்த இருக்கிற சென்டென்ஸை காட்டுங்க. அப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆகிறதுக்குள்ள ரெண்டு டைப்ல எங்களுக்கு வரும். முதலாவது ஜஸ்ட் he said அவன் சொன்னான், she said அவள் சொன்னாள் அப்படின்னு வந்துட்டு யார்கிட்ட சொன்னாங்க, டு மீ, டு ஹிம் அப்படிங்கிற இந்த விஷயம் இல்லாம டிரெக்டா என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சரியா? அப்படி வரக்குள்ள, அதாவது டு மீ, டு ஹர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாங்கங்கிற விஷயம் வராம வரக்குள்ள நாங்க ஜஸ்ட் இப்ப முன்னால இருக்கிற he saidனா he said அப்படியே போட்டுட்டு டிரெக்டா தட்ட போடுவோம். ஆனா he said to me, she said to me, அவள் என்னிடம் சொன்னாள், அவன் என்னிடம் சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த said to அப்படின்னு வந்தா டிரெக்டா இந்த he said to அப்படிங்கறத தூக்கி போடாம இந்த இருக்கிற said to அப்படிங்கறத ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல டோல்டுன்னு மாத்துவோம். சரியா? டோல்ட் said to வந்து என்ன மாறுது? டோல்டுன்னு மாறுது. so he said to me சொன்னா he told me, ரைட்? ஆனா டு மீ, டு ஹர் அப்படியான விஷயங்கள் மேல இல்லைன்னு சொன்னா நாம அதை டிரெக்டா என்ன செய்யறோம்? அப்படியே he saidன்னே எழுதிட்டு பக்கத்துல தட் போடுறோம். இங்க he told me that அப்படின்னு எழுதுவோம். சரியா? அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கட்டாயம் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிஞ்சோன்னு தட் ஒன்று போட்டுக்கணும். ஓகே? சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா இருந்துச்சா? சின்ன சின்ன ரூல்ஸ்.
ஓகே ஓகேவா இது? ஓகேன்னு சொன்னா அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஓகே சார். ரைட். இப்போ he ate rice. பின்னால எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட்ல I eat rice இருக்கு. அப்ப அதை நாங்க மேலையும் பார்த்தோம். அவன் என்னிடம் சொன்னான் I eat rice. நான் சோறு சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த I யார் சொன்ன நான் ரைஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி? அவன் தான் சொன்னேன். அப்ப எப்படி நாங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம்? அவன் சொன்னா அவன் ரைஸ் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல அந்த ஐய என்னன்னு மாத்திரிக்கும்? ஹீன்னு மாத்திரிக்கும். ரைட்? அப்ப அது நம்ம மேலேயும் பார்த்தோம். சோ சிம்பிள் பிரசன்ட்ல ஐ ஈட் ரைஸ் இருக்கி. அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல எங்களுக்கு எப்படி வர? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 1 வெர்ப் வர. ஆனா நம்ம ரிப்போர்ட் ஸ்பீச்ல இது என்னைய மாத்தணும்னு பார்த்த பிரசன்ட் சிம்பிள் வந்தா பாஸ்ட் சிம்பிளுக்கு மாத்தணும். அப்ப பாஸ்ட் சிம்பிள் பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி வரும்? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல அப்ப அந்த ஐய நாங்க ஹீயா மாத்தி போட்டுட்டோம். அது ஏன்னு தெரியும். பக்கத்துல வேர்ப் போடணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட்னு சொன்னா எப்படி போடணும்? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 வேர்ப் போடணும். அப்ப இதை நாங்க டென்சஸ்ல படிச்சோம். சரிதானே? அப்ப he ate rice அப்படின்னு சொல்லி நாங்க மாத்திரிக்கோம். சரியா? இப்ப இந்த முதலாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ண present simple to past simple sentences எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? Can you understand this? Do you understand this? Abdul Rahman, Atik, Nuha, Sana, Shafia, Shiva, Tavish, everybody. எப்படி கன்வெர்ட் பண்ண விளங்கிச்சா? ஓகே, கிளியர். ரைட். சரி, இது வந்து சிம்பிள் பிரசன்ட்டுக்குரியது. இப்ப அப்படியே அடுத்த டென்ஸுக்கு வருவோம். பிரசன்ட் கண்டினியூஸுக்குள்ள கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா என்னன்னு வரும்? எப்படி சேஞ்ச் பண்ணணும்? அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறத நாங்க ரிப்போர்ட்டிங் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா டிரெக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஈக்குவலன்ட் பாஸ்ட், அதுக்கு சமனான இறந்த கால வடிவம் என்னன்னு கேட்டா பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறத பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நாங்க சேஞ்ச் பண்ணணும். அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, she said she said to him. இப்ப she said to me ன்னு போடாம him ன்னு போடுறேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் இது. இப்ப இதை எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பார்ப்போம். ரைட்? இப்ப இங்க நல்லா கவனிக்கணும். I am reading. அப்ப இவ என்ன சொல்லிருக்கா? She said to him. அவனிடம் சொன்னால் I am reading. நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. சரிதானே? ஓகே, I am reading this book அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிதானே? நான் இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவனிடம் சொன்னாள் அப்படின்னு சொல்லி இதான் டிரெக்ட் ஸ்பீச். நான் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸை நாங்க இங்க சொல்லியிருக்கோம். அதனாலதான் இதை நாங்க டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்றேன். இப்ப நாங்க இதே விஷயத்த பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாத்தணும். ஏன்? இங்க இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். இது என்ன டென்ஸ்? விச் டென்ஸ் இஸ் திஸ்? the word said அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்க பாஸ்ட்ல இருக்கா? இருக்குதானே? எஸ், பாஸ்ட்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சென்டென்ஸ்ல டிரெக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுல ஈக்குவலண்டான பாஸ்டுக்கு நாங்க இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற இந்த சென்டென்ஸை கொண்டு போய் மாத்தணும். சரி, அது தெரிஞ்சுட்டு இப்ப அப்ப இங்கேயும் எங்களுக்கு என்ன? ரெண்டு பேரு தந்திரிக்காக, ஷீ என்று சொல்லி ஹிம் என்று சொல்லி, அவன் அவளிடம் சொன்னாள் அப்படின்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு தெரியும் செட் டு அப்படின்னு சொல்லி வந்தா நாங்க அதை என்னன்னு போடணும்? ஷீ told him. பாருங்க, said to னு வந்தா என்ன செஞ்சிருக்கும்? told னு வந்திருக்கும். so she told him. அவனிடம் சொன்னால் இப்போ கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிறது எடுப்போம். அதோட நீங்க என்ன செய்வீங்க? இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிஞ்சதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தட் போடுவீங்க. ரைட்? அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாங்க பேசக்குள்ள இந்த தட் அப்படிங்கிற வேர்டை விட்டுட்டு பேசினாலும் நோ ப்ராப்ளம். பட் when you are writing this ஃபார்மலா நீங்க ரைட் பண்ண போகல கட்டாயம் இந்த தட்டை போடுறது பெட்டர். ரைட்? ஓகே, she told him that. இப்ப கொட்டேஷன் மார்க்ஸ் கமா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த சென்டென்ஸை நாங்க பேக் ஷிஃப்ட் பண்ணணும்னு தெரியும். ஏன்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் எங்களுக்கு பாஸ்ட்ல இருக்குது. சோ இப்ப முதலாவது இந்த ப்ரொனவுனை பார்ப்போம். I am reading this book. நான் இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி யாரு சொன்ன? இத சொன்ன ஆள் யாரு? Who said this? யார் சொன்ன?
she said to him. அவள் அவனிடம் சொன்னாள். அப்ப இந்த ஐய நாங்க என்னன்னு மாத்தணும் இங்க. She told him that she. Okay? She told him that she. இப்போ present tenseல present continuous tenseல நான் இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் சொல்றதுக்கு I am reading ன்னு சொல்லி இருக்கி. நாங்க past continuousக்கு இதே சென்டென்ஸை ஷீய போட்டு மாத்தினோம்னு சொன்னா ஷீக்கு என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க past continuous tenseல? இங்க ஐக்கு am is போட்டிக்கு am போட்டிக்கு. ஷீக்கு நீங்க past continuousல என்ன போடுவீங்க? Was. she was. இப்ப மூணாவது verb போடணும். ரீடிங்ல ஏதாச்சும் சேஞ்ச் வருமா? I am reading, she was என்னன்னு வரும் past continuously. She was reading தான். ஏன் டென்ஸ்ல உங்களுக்கு கண்டினியூஸ் டென்சஸ்ல verb எப்பயுமே என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ing ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப that's okay. So she told him that she was reading. இப்ப பின்னால ஒரு பாட்டு இருக்கு. This book, இந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அவ சொன்னேன். இந்த விஷயத்தை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்லக்குள்ள என்னன்னு சொல்லுவோம்? அவள் சொன்னால், அவள் அவன்கிட்ட சொன்னால், அவள் அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள் என்று அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப திஸ் புக், திஸ் என்று வார்த்ததை நாங்க என்னன்னு மாத்தன்னு வார்த்தை? that book. She told him that she was reading that book. Okay? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண இது கிளியரா? ரெண்டாவது present continuous to past continuous. Everybody, do you understand this? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆல் ரைட். இப்போ வாங்க present perfectக்கு வரும். சரி, present perfect tense வந்தா என்னன்னு போடுற அப்படின்னு பார்ப்போம். present perfect வந்தா அது past perfect, அதோட past equivalentக்கு மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், he said to me, he said to me, I have finished my project. சரியா? ஓகே, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட்டிங் verb பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா செட்ன்னு இருக்கீங்க. நாங்க என்ன செய்யணும்? இதுக்குள்ள இருக்கிற டென்ஸை, சென்டென்ஸ்ல டென்ஸை நாங்க பேக் ஷிஃப்ட் பண்ணணும் அதோட ஈக்குவலன்ட் பாஸ்ட்டுக்கு. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லி உங்களுக்கு எப்படி இதை ஐடென்டிஃபை பண்றீங்க? ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பும் வெர்ஷன் 3 வேர்பும் இருக்கு. அப்ப டென்ஸ் படிக்கக்குள்ளது நாங்க படிச்சிருக்கோம். அவன் என்னிடம் சொன்னான், he said to me, I have finished my project. நான் எந்த ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கின்றேன் என்று. சரிதானே? அப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல எங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. அப்ப நாங்க பார்க்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் எங்களுக்கு என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிறது நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். சரி, இப்ப இத தொடங்குவோம். அப்ப இங்க பாக்குறீங்க செட் டு அப்படின்னு இருக்கு. அப்ப செட் டுன்னு வந்தா நாங்க என்ன எழுதுற? he told. யாருக்கிட்ட? மீ, என்னிடம். he told me. இப்ப கொட்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். I have finished my project அப்படின்னு சொல்றது சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. என்ன ப்ரொஜெக்ட் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா சும்மா ஒரு கூற்று, அவ்வளவுதானே. அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நாங்க என்ன பார்த்தோம்? ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிச்சதுக்கு பிறகு இந்த that அப்படிங்கிறத நாங்க போடணும், ரைட்? சோ இப்போ I have finished my project ன்னு சொல்லி சொன்னது யாரு? Who said this? He, right? அப்போ இந்த இடத்துல நாங்க இந்த ஐய என்னன்னு மாத்துவோம்? He told me that. He, right? he ன்னு போட்டுட்டு இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், have finished ன்னு சொல்லி present perfectல இருந்தா past perfectல இதே verb எப்படி வரும்? இங்க present perfect, இதை நீங்க past perfectல மாத்தி எழுதினீங்கன்னா have finished எப்படி எழுதிருப்பீங்க past perfect tenseல? well done. எப்படி? had finished. சரி, டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்ப மை ப்ரொஜெக்ட் இருக்கி எந்த ப்ரொஜெக்ட நான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி அவன் சொன்னேன். அப்ப அதை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவோம்? அவன் சொன்னான், அவனோட ப்ரொஜெக்டை முடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மை ப்ரொஜெக்ட் யார ப்ரொஜெக்ட் மாறும்? அது யார ப்ரொஜெக்ட்? எந்த ப்ரொஜெக்ட்னு சொன்னது?
his project. அப்ப pronoun change. சரியா? அப்ப present perfect வந்தா past perfectல மாத்துவீங்க. ஓகேயா? சரியா இது? தேர்ட் ஒன் ஓகேவா எல்லாருக்கும்? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டென்சஸ் நாங்கள் சரியா பார்த்து மாற்றணும். ஸோ அதனால தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, இவ்வளோ நேரமும் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தா பாஸ்ட் சிம்பிளுக்கு மாத்தன்னு சொன்னீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாத்தன்னு சொன்னீங்க. இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் we need to change it to past perfectனு சொன்னீங்க. சரி, இப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல வர விஷயம் கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ளேயே இறந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, மேல பார்த்ததெல்லாம் கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள பிரசன்ட்ல இருந்த ஓகே, அதுக்கு ஈக்குவலான பாஸ்ட்ல மாத்தினேன். சரி, இப்ப அவங்க சொன்ன விஷயமே பாஸ்ட்ல இருந்தா, இந்த சென்டென்ஸையே பாஸ்ட்ல இருந்தா நாங்க என்ன செய்யற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி மாத்தினா அதுவும் சிம்பிள். உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிள்ல கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருந்தேன்னு சொன்னா அதை என்ன டென்ஸுக்கு மாத்துற, அதையும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தீங்களோ அதே மாதிரி கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள ஆல்ரெடி பாஸ்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன டென்ஸுக்கு மாத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இப்ப இதை கவனிங்க. she said to me I met her. இப்ப இதை எப்படி மாத்துறேன்னு பாப்போம். she said to me I met her. அவள் என்னிடம் சொன்னால் நான் அவளை, சாரி இதை இப்ப நாம him என்று மாத்தோமே ஒரு சேஞ்சுக்கு, நான் அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரைட், இப்போ நல்லா கவனிங்க. கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு, எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி? கேன் சம்படி எக்ஸ்பிளைன்? சனா, இதை எப்படி நீங்க பாஸ்ட்னு பாத்தீங்க, சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லி? சனா சொல்லுங்க பாப்போம். மெட்டன்ட் இருக்கிறதால சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 verb இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும் ஆட்டோமேட்டிக்கா? சனா சொன்ன மாதிரி obviously இட்ஸ் சிம்பிள் பாஸ்ட், ரைட்? அப்ப எங்களுக்கு தெரியும் பாஸ்ட் சிம்பிள் வந்தா ரிப்போர்ட்டட்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாத்தண்டு. அப்ப இங்க பாக்குறீங்க எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிறது நாங்க பேக் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. சரி, இப்ப எழுதுவோம். இப்ப ஷீக்கு பிறகு நாங்க என்ன போடணும்? சனா என்ன எழுதுவீங்க ஷீக்கு பிறகு இங்கால பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாத்துறீங்க. இப்போ ஷீ எழுதியாச்சு, செட் டு அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? வாட் டு யூ ரைட் ஹியர்? told me. Yes, told me. Well done. பாருங்க, she told me. Right. அதே மாதிரி இது I met him, நான் அவனை சந்தித்தேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப நாங்க என்ன பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிஞ்சது ப்ரோ குயிக்கா தட் ஒன்று போடுற. ரைட், போட்டுட்டு இப்ப உள்ள இருக்கிற டென்ஸை பாக்குறீங்க. நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது பாஸ்ட் சிம்பிள்ல இருக்கு. பாஸ்ட் சிம்பிள்ல வந்த வேர்பை நாங்க என்ன செய்யணும், இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும். அப்ப அதுக்கு முன்னால முதலாவது இருக்கிற இந்த ப்ரொனவுனை பார்ப்போம். she said to me, அவள் என்னிடம் சொன்னால் நான் அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நான் அவனை மீட் பண்ணினேன், I met him அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? who said this? அவள். அப்போ நாங்க என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா? இங்க she told me that இந்த ஐய she மாத்தணும். ரைட், இப்ப met அப்படின்னு சொல்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி வந்திருக்கு? இந்த இடத்துல நீங்க என்ன எழுதுறீங்க? ஷீக்கு பக்கத்துல அங்கால ஷீ மெட் இருக்கி, சாரி ஐ மெட் இருக்கி, அது சிம்பிள் பாஸ்ட். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 1 verb போட்டிருக்கி, ஐக்கு பக்கத்துல மீட்ற பாஸ்ட் வெர்ஷன் மெட் போட்டிருக்கி. இங்க நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதினா என்ன செய்வீங்க? எப்படி எழுதுவீங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்ஸிலரி verb என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ன ஆக்ஸிலரி? had. எத்தனாவது வெர்ஷன் போடுவீங்க? வெர்ஷன் 3. மீட் அப்படிங்கிற வேர்புக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மீட், ரெண்டாவது வெர்ஷன் மெட், மூணாவது வெர்ஷன் மெட். அப்போ she told me that she had met. இப்போ இங்க அவனை இருக்கிறது அப்படியே போடுவோம், she had met him. சரியா? இப்ப விஷயம் கிளியரா?
சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து வந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்துறீங்களா இப்ப? வாட் அபவுட் திஸ் ஒன், ஃபோர்த் ஒன்? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போமா? ஓகே, எஸ். அதர்ஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? சனா, தவிஷ், தவிஷ் Yes, எல்லாம் கிளியரா உங்களுக்கு? yes, sir. எஸ். ஸோ இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். ஜுல்ஃபா உங்களுக்கு கிளியராமா? Yes, sir. அப்துல் ரஹ்மான் இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் கிளியர் ஆயிடலாம்? ஏதாச்சும் டவுட்? ஓகே, ஆல் ரைட். இப்போ சரி, இந்த ரூல்ஸை பாஸ்டம் பாஸ் சிம்பிள் இருந்தா நீங்க இங்க பாஸ் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். இப்போ பாஸ் கண்டினியூஸ் இருந்தா என்ன செய்யற? பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தா என்ன செய்யறன்னு பார்க்கணும். சரி, எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் இருந்தா நாங்க பாஸ் கண்டினியூஸுக்கு மாத்தினோம். பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு மாத்தணும். சரி, இப்ப இன்னொரு சென்டென்ஸ் எழுதுவோம். மை மதர் செட் டு மீ ஐ வாஸ் குக்கிங். ரைட். இப்ப ஹீ, தே, ஷீ, ஐன்னு போட்டுட்டு இருந்தோம். இப்ப ஒரு சப்ஜெக்ட் ஒன்றை யூஸ் பண்ணும். மை மதர், என்னுடைய மதர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும். இப்ப ஐ வாஸ் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மதர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டிரெக்ட் ஸ்பீச் இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இதை மாத்தி பார்ப்போம். அப்ப மை மதர்ன்னு சொல்லி போடுவோம். போட்டுட்டு இப்ப பாக்குறீங்க இங்கேயும் என்ன இருக்கி? மேல இருக்கிற மாதிரி செட் டு அப்படின்னு இருக்கு. ரைட், செட். அப்ப செட் டுன்னு வந்தா உங்களுக்கு டோல்டுன்னு மாத்தணும்னு தெரியும். ஓகே, மை மதர் டோல்ட் மீ. இப்ப கொட்டேஷன் மார்க்ஸ் கமா எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஐ வாஸ் குக்கிங்னு சொன்னா நான் சமைத்து கொண்டிருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நீ ஒரு கூற்று வாக்கி. ஸோ எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட் போடணும். ஓகே, மை மதர் டோல்ட் மீ தட். இப்போ மை மதர், மை மதர்ன்னு சொல்றது என்ன ப்ரொனவுன்? என்ன ப்ரொனவுன் போட்டா சரியா இருக்கு? ஹீ போட்டா சரியா இருக்குமா? ஷீ போட்டா சரியா இருக்குமா? வி போட்டா சரியா இருக்குமா? மை மதர்ன்னு சொல்றத நாங்க எப்படி சொல்லுவோம்? ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஐய நாங்க இப்ப மாத்தணும். நான் இருக்கிறத அவங்கன்னு மாத்தணும். அப்ப மை மதருக்கு பொருத்தமான ப்ரொனவுன் என்ன? ஹியா, ஷியா, இட்டா, தேயா? ஷீ. சோ மை மதர் டோல் மீ தட் ஷீ. ஓகே, அப்ப பாத்தீங்களா எப்படி யோசிச்சு எடுத்தோம். அப்ப மை மதர்ன்னு சொல்லக்குள்ள ஒரு ஃபீமேல். அப்ப ஃபீமேலுக்கு நாங்க யூஸ் பண்ற ப்ரொனவுன் என்ன? ஷீ. இங்கெல்லாம் மேல ஷீ ஷீன்னு இருந்ததால எங்களுக்கு இங்க ப்ராப்ளம் இருக்கல. இப்ப நாங்க இங்க இருக்கிற சப்ஜெக்டுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்றேன்னு திங்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்ப மை மதர்ன்னு சொன்னா நாங்க அவங்கள ஷீன்னு சொல்லுவோம். ரைட். திரும்ப இங்க மை மதர்ன்னு போட்டுட்டு இந்த மை மதரை தூக்கி ஐக்கு பதிலா போடுறல, சரியா? தட் மை மதர்ன்னு சொல்லி எகைன் போடலாம். அப்படி வராது, இங்க ப்ரொனவுன்ஸ் தான் போடுற. சரி, சோ மை மதர் டோல்ட் மீ தட் ஷீ இப்போ வாஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு வாஸ் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. இங்க எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு மாத்துறது தான் ரூல்ஸ். அப்படி இருந்தா வாஸ் குக்கிங் அப்படிங்கிறத நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர்பா எழுதினீங்கன்னு சொன்னா எப்படி வரும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப் என்ன? Had been. had been. well done, had been. இப்ப குக்கிங் என்னன்னு போடுவீங்க? மெயின் வேர்ப கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாத்துலயும் குக்கிங் என்ன? ing என்ன? always ing. so my mother told me that she had been cooking. ரைட். அப்ப இதுல டின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? she had been in dinner அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியா? இவ்வளவுதான் ரூல்ஸ். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சுச்சா? ஓகேவா இதுக்கு? ரைட். அதே போல இன்னொரு விஷயம், இன்னொரு இது அன்றைக்கு எக்ஸாம்லையும் வந்தேன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க, ஹாஜரான்னு நினைக்கிறேன். ரைட். சரி, இப்ப இங்கேயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருந்தா என்ன செய்யற? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தா என்ன செய்யறன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். சரியா? அதை என்ன டென்ஸுக்கு நாங்க மாத்துறேன்னு கேட்டா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? திரும்பியும் அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வர கன்ஸ்ட்ரக்ஷன்ல எழுதி நாங்க என்ன செய்வோம்?
சாரி, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயே அதே மாதிரியே அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணாம எழுதி விடுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்தா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லயே அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் வரும். சரியா? ஓகே, ஸோ அதை எழுதி காட்டுறேன் பாருங்க. ரைட், இப்போ இதுல ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன். He said he said இப்ப இந்த இடத்துல டு மீ போடாம he saidன்னு மட்டும் எழுதுவோம். ஓகே, ரைட். இப்ப இதை நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எழுதுறேன். he said I had finished my homework. நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்திருந்தேன் என்று அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி இருக்கின்றோம். இப்ப இந்த இடத்துல பாக்குறீங்க, ஆல்ரெடி எங்களுக்கு உள்ள இருக்கிற வேர்ப் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயே இருக்கி கொட்டேஷன்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை வேற டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு தேவை இல்லை. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்தா அது அப்படியே திரும்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மாத்தி எழுதுவீங்க. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யற, முதலாவது ப்ரொனவுன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், கொட்டேஷன் மார்க்ஸை கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை எழுதி விடுவோம். அப்ப ஹீ செட்னு வந்தா இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், மேலே எல்லாம் செட்டுன்னு வரக்குள்ள டோல்ட் மீ டோல்டுன்னு போட்டு பின்னால் அடிக்கிறது எழுதினேன். ஆனா இங்க செட்டுன்னு இல்ல, செட்னு மட்டும் இருக்கு. இப்படி வந்தா என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கோம், மேல ஹீ செட்னு வரக்குள்ள இங்க என்ன எழுதிருக்கோம், டிரெக்டா டோல்டுன்னு மாத்திரிக்கமா, எப்படி எழுதிருக்கோம், செட்னு போட்டுட்டு டிரெக்டா தட்டை போட்டிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், முன்னால இருக்கிற மாதிரி he said that ன்னு போடும். ரைட், போட்டுட்டு I had finished my homework. அப்ப டென்ஸை தான் சேஞ்ச் பண்ண தேவையில்லையே தவிர ப்ரொனவுன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது காமனா எப்பவுமே நடக்கும். அப்ப இங்க I had finished my homework என்று சொல்லி இருக்கிறது யாருன்னு சொன்னா அவன். அப்ப நாங்க என்ன செய்வோம், he said that he had finished. இப்ப my homework his homework, his homework. சரியா? ரைட். இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்தா அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயே இதை எழுதிருக்கேன். சரியா விஷயம்? அப்போ இவ்வளவுல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல எல்லாருக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. அடுத்தது எங்களுக்கு மோடல் வேர்ப்ஸ் இருக்கு. அப்ப மோடல் வேர்ப்ஸ்லயும் பிரசன்ட் பாஸ்ட் இருக்கு தானே, வில் இருந்தா would past, கேன் இருந்தா could past. அப்ப மோடல் வேர்ப்ஸ்னு சொல்லி தனியே நாங்க அந்த மோடல் வேர்ப்ஸ் அவ்வளோதையும் படிச்சிருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு கிராமர் சப்ஜெக்ட்டுக்கும் இது வரைக்கும் செஞ்ச கிளாஸ்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரிதானே? எல்லா கிளாஸுமே உங்களோட எங்க இருக்கி, உங்களோட டிரைவ் ஃபோல்டர்ல இருக்கி. அப்ப நீங்க எது கிளியர் இல்லாட்டியும் வீடியோ பாத்தீங்கன்னா சரி. சரியா? ஓகே. இப்ப ஃபியூச்சர், அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல எங்களுக்கு வில் போட்டு வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், he said to me I will go. he said to me I will go. அவன் என்னிடம் சொன்னான் நான் போவேன் என்று அப்படின்னு இருக்கு. இப்போ வில் வந்தா நீங்க அதை என்னையா மாத்தணும், அதுல பாஸ்ட் ஈக்குவலன்ட் குட்டா மாத்தணும். எப்ப ரிப்போர்ட்டிங் பாஸ்ட்ல இருந்தேன்னு சொன்னான், இங்க நாங்க பார்க்கணும் எங்களுக்கு பாஸ்ட்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் த பேக் ஷிஃப்ட் த டென்ஸ், ரைட்? ஸோ இதை நாங்க எழுதி நம்ம சொன்னா அப்ப செட்டு ஒன்று இருக்கிறதால சாரி, he told me that. அப்ப I will go ன்னு சொல்றது again ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் ஒரு கூற்று. அப்ப he told me that I will go ன்னு சொன்னது யாரு, அவன். அப்ப ஐய நாங்க he would go அப்படின்னு மாத்துவோம். அப்ப இங்க இருக்கிற வில்ல நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்னையா மாத்திருக்கோம், என்ன இருக்கீங்க, வில் என்னையா மாறி இருக்கு, குட்டா மாறி. சரிதானே? அப்ப இதான் மோடல் வேர்ப்ஸுக்குரிய விஷயம். அதே போல எங்களுக்கு கேன் அப்படிங்கிறது என்ன, he said I can swim. அவன் சொன்னான் என்னால் நீந்த முடியும் என்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கேன் வந்தா எங்களுக்கு அதுல பாஸ்ட் ஈக்குவலன்ட் எங்களுக்கு தெரியும், குட். அப்ப இங்க செட் டூன்னு இல்லை, அதனால நாங்க டிரெக்டா செட் தட்னே எழுதுவோம், டோல்டுன்னு மாத்தாம. ஸோ he said that. இப்ப கொட்டேஷன் மார்க்ஸ் கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு
ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும் என்று சொல்லி அவன் சொன்னேன். அப்ப நாங்க அந்த ஐயை இங்க ஹீயா மாத்துவோம். இப்ப கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேக் ஷிஃப்ட் பண்ணா குட்னு மாறும் பாஸ்ட். ஸோ ஹி குட் ஸ்விம். அப்ப வேர்பை மாத்துறீங்களா இங்க? மாடல் வேர்ப்ஸ் வார டைம், மாடல் வேர்ப்ஸ் வார டைம் வேர்ப்ல சேஞ்ச் வருமா? மாடல் வேர்ப்ஸுக்கு பின்னால எப்பயுமே நீங்க எத்தனாவது வெர்ஷன் வேர்ப் எழுதணும்? எல்லா மாடல் வேர்ப்ஸுக்கும் which tense, which verb version? மாடல் வேர்ப்ஸ் பக்கத்துல என்ன எத்தனாவது வெர்ஷன் யூஸ் பண்றோம் எப்பவுமே? வெர்ஷன் 1 பேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்? கேனும் மாடல் வேர்ப் தான், குட்டும் மாடல் வேர்ப் தான். அதனால மாடல் வேர்ப்ஸ் வர டைம் மட்டும் நீங்க இந்த வில் குட்டை தான் கேன் குட்டை தான் மாத்துவீங்களே தவிர மெயின் வேர்புக்கு வெர்ஷன் சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் வரும். சரியா? அப்ப கேன் வந்தா இங்க கேனை நீங்க குட்டா மாத்திருப்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். திரும்ப இது பாஸ்டுக்கு மாற போகுதுன்னு சொல்லி போட்டு இந்த ஸ்விம்மை போட்டு பாஸ்டா மாத்திரல. ஏன்? எங்களுக்கு மாடல் வேர்ப்ஸுக்கு பின்னால வர வேர்ப்ஸ் எப்பவுமே வெர்ஷன் 1 மட்டும் தான் வரும். ஓகே. அதே போல இன்னும் 2 இருக்கு. மே, மே வந்தா நாங்க மைட்னு மாத்துவோம். அப்ப மே அப்படிங்கிற மாடல் வேர்ப் நாங்க பார்த்திருக்கோம். she said it may rain, அவள் சொன்னால் மழை பெய்யலாம் என்று அப்படின்னு சொல்லி இருக்கக்குள்ள நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? அந்த மே ரெயினை வந்து மைட் ரெயின் என்று மாத்திருக்கோம். அப்ப அந்த சேஞ்ச் மட்டும் தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. அதே போல மஸ்ட்ன்னு சொல்றது ஒரு நெசசிட்டியை குறிக்கிற ஒரு மாடல் வேர்ப், கட்டாயம் செய்யணும்ன்ற மாதிரியான ஒரு மாடல் வேர்ப். மஸ்ட் வந்தா நாங்க அதை என்னன்னு மாத்தணும்? இது மஸ்ட்டுக்கு மட்டும் had to அப்படின்னு மாத்தணும். சரிதானே? சோ he said I must study, அவன் சொன்னான் நான் கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை நாங்க மாத்தினோம் சொன்னா he said that he had to study. ஓகே, ரைட். இதுதான் விஷயம். ஓகே, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இவ்வளவுதான். என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? இவ்வளவுதான் நாங்க டென்ஸ் மாத்துறதுக்குரிய விஷயம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. ஸோ இந்த விஷயம் கிளியரா எல்லாருக்கும்? எவ்ரிபடி? கிளியரா? Trina, Sulfa, others, Tavish, Shafia, Sana. Yes, sir. Oh, sir. ரைட். இவ்வளவுதான் வந்து எங்களுக்கு டென்ஸ். இதுக்கு ப்ரோ இதுல பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோஸ் இன்னொரு தரம் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். இப்ப சின்னதா குயிக்கா மாறாத இட் ரெயின் சொல்றது, அது நாங்க மழை பெய்யறத யூஸ்வலாவே இட் வில் ரெயின், இட் மே ரெயின் அப்படின்னு தானே இட்டுன்னு போட்டு தானே சொல்லுவோம். அப்ப அதனால அது மாறாது. சரிதானே? ஓகே, அது அப்படிதான் வரும். அது முன்னால வேற யாரையும் குறிச்சாதான் நாங்க மாத்துவோம். ரைட்? ஓகே. இப்ப சின்ன பிராக்டிஸ். இப்ப ஒவ்வொரு ஆள்டையும் நான் கேட்கேன். சரியா? அப்ப அவங்க எனக்கு சொல்லுங்க. சிம்பிளானதுதான், பெருசா இல்லை. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட். Tavish. Right. I go to the gym. Right. He said to me, I go to the gym. அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியுது பிரசன்ட் சிம்பிள்ல இருக்கு இந்த சென்டென்ஸ்ன்னு சொல்லி. அப்ப இதை நீங்க டக்குன்னு என்ன செய்யுங்க, எனக்கு பாஸ்ட் சிம்பிள்ல மாத்தி அதுக்குரிய கன்வர்ஷன்லாம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சரியா? அப்ப தவிஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்? நாங்க இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குது. இப்ப நீங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்ல போறீங்க. He went to the gym. Sorry. He said. அப்ப உன்ன கவனிங்க. He told me. Okay, well done. He told me that. Okay. He went to the gym. Right. He went to the gym. Right? He went to the gym. சரியா? அப்ப simple present past simple. Okay. He told me that he went to the gym. Okay? Right. அடுத்தது அப்ப இப்படித்தான் நீங்க present simple ல இருந்து past simple க்கு மாத்துவீங்க. ஓகே.
அடுத்தது present continuous. present continuous வந்தா past continuousக்கு மாத்த வேணும்ங்கிறது ரூல். ஓகே, ஸோ எனக்கு வந்து சனா சொல்லுங்க, சரியா? She said to me, I am reading reading this book அப்படின்னு சொல்லி வைப்போம். ஓகே, ஸோ இதை நீங்க reported speech-க்கு மாத்தணும். How can you do that? How can you change Sana? She said வந்துட்டு she told me that ன்னு வரும். Yes, she told me that. Well done. She was Yes, she was. Yes, reading that book. reading that book. Simple. பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். present continuousல இருந்து past continuousக்கு மாத்தினீங்க. ஓகே, அப்ப அது வந்து குயிக்கா நாங்க பார்த்தோன்னே எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க அகைன் பிராக்டிஸ் பண்ண இப்படி இப்படித்தான் மாறுது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளையுமா இருக்கு. ரைட், ஸோ now present perfect. ஓகே, present perfect வந்தா past perfectக்கு மாத்தன்னு தெரியும். அப்துல் ரஹ்மான், can you hear me? Okay. Yes, sir. So இப்போ he told me I have cleaned the room அப்படின்னு சொல்லி எங்களுக்கு present perfectல இந்த quotation marksல இருக்கு. இப்போ இதை நாங்க past perfectல reported speechல எழுதுவோம். ஸோ எப்படி எழுதுவீங்க? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்படி தரேன், he said to me அப்படின்னு சொல்லி. ரைட், இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? He told me that. Yes, he told me that. நீங்க சொல்லுங்க. He Ah. he had cleaned the room. cleaned the room. Well done. பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். present perfectல இருந்துச்சு, past perfectக்கு மாத்தினா. ஓகே, ரைட். அப்ப இது மூணாவது விஷயம். now wait. அடுத்தது செக்ஷன் டி. இப்ப பாஸ்ட் சிம்பிள்ல இருக்க போது உள்ள இருக்கிற விஷயம் பாஸ்ட் சிம்பிள்ல இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்தணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே. இப்போ நுஹா கேன் யூ ஸ்பீக்? Nuha, are you there? Can you help me do this question? Yes, sir. Yes. Okay, well done. Okay. So இப்போ she said to me அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட்ல உள்ள இருக்கு. I met your friend yesterday அப்படின்னு சொல்லி. ரைட். இப்போ இதை I met my friend ன்னு மாத்திரன். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? How can you change this to reported speech? Can you say? Said to ன்னு இருக்கு. அப்ப என்னன்னு மாத்துவீங்க? Are you there? Hello. She told. Yeah, she told. She told me. And then She. She met ன்னு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப அதை நீங்க வேர்பா எழுதுனீங்கன்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி எழுதுவீங்க? Had. She had met. Yes. இப்ப my friend எந்த ஃப்ரெண்ட்னு சொல்லி அவ சொல்லிருக்கா. அப்ப எப்படி எழுதலாம்? Her friend yesterday. இப்ப இவ்வளவு வரைக்கும் ஓகே. இப்ப உங்களுக்கு ஒன்று நினைவு வருதா? நாங்க எஸ்டர்டேன்னு சொன்னா எப்படி மாத்தணும்னு சொல்லி. Let me show you. Previous day. Yes. பாருங்க, yesterdayன்னு சொன்னா the day before, அப்படி இல்லைன்னு சொன்னா previous day அப்படின்னு போடுவோம். அப்ப இதை நாங்க என்ன செய்யலாம்? Friend the day before. Right? She told me அப்ப இங்க ஒரு that ஒன்று போடணும், சரியா? Statement தானே. So she told me that she had met her friend the day before. Right? Simple. அப்ப எல்லாமே அந்த ரூல்ஸை நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. ரைட், இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் இது இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். Zulfa, can you talk? Yes, sir. Okay, so இதை சேஞ்ச் பண்ணுவோம். Zulfa, எப்படி சொல்லுங்க, explain this. She said to இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? She told me. Okay. That. Well done. இப்ப I was in the. She had. She had been listening to me. Yes. She had been listening to music. Okay. Well done. அவ்வளவுதான் விஷயம், சரியா? ரைட்.
அது வந்து பாஸ்ட். இப்போ ஃபியூச்சர்ல ஒரு சின்ன கொஷின். Shafia, can you speak? Can you help me change this sentence to reported speech? Be quick, okay? Shafia, பேசலாமா? Think she's not here. Okay, so yes. யாரு 3804 யாரு உங்களோட நேம் என்ன? 3804 கிளாஸ் ஜாயின் ஆகல, நேம் போட்டு ஜாயின் ஆகும். சரியா? ஓகே. ஸோ ஷிஃபா எனக்கு சொல்லிடுமா இதை எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி? இதை பார்ப்போம். He said to me, okay, he said to me, I will visit you tomorrow. எப்படின்னு இருக்கு. ஸோ இதை ஷிஃபா நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அப்ப will அப்படிங்கிற He told me that he told me that he would visit you. he would visit you So tomorrow என்னன்னு சொல்றேன். இன்னொன்று கவனிங்க. He said to me. அப்ப இவடத்த யூன்னு சொல்லி ஒரு ப்ரொனவுன் இருக்கு. அப்ப அதை நாங்க கொஞ்சம் செக் பண்ணணும். இங்க ஐன்னு சொன்னது he, நான் உங்களை விசிட் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொன்னேன். அப்ப முன்னுக்கு ஒரு விஷயத்தை கவனிங்க. He said to me. அவன் எனக்கிட்ட சொன்னான். நம்மள்ட்ட வந்து ஒரு ஆள் சொல்லிக்காரு. என்னன்னு சொல்லி, I will visit you tomorrow. நான் உன்னை நாளைக்கு வந்து நான் உன்னை விசிட் பண்ணுவேன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல உன்னை சொன்னது யாரு? அவர் எங்கள்தானே உன்னை Me. visit பண்ணாரு. அப்ப இந்த இடத்துல யூ என்னன்னு மாத்துவீங்க? me. ஓகே, ரைட். அப்ப பாருங்க, ப்ரொனவுன்ஸ்ல ஒரு சின்ன ட்ரிக் கொண்டு இருக்கு. யாரு Tomorrow அப்படியே வருமா? எது? The next point வராதா? Tomorrow. The next. ஓகே தானே? Thank you for pointing out the mistake. ஓகே, அப்ப tomorrow என்ன செய்யணும்? The next dayன்னு போடணும். சரி, well done. அப்போ இந்த ப்ரொனவுன்ஸ்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த இடத்துல அந்த ப்ரொனவுன் யார மீன் பண்ணுது, யாருக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னா அது அழகா எங்களுக்கு போடே மாதிரி. சரியா? இவ்வளவுதான் எங்களுக்கு டென்சஸ் பத்தின விஷயம் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. இப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல டென்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் உங்க எல்லாருக்கும் கிளியரா, என்ன டென்ஸ் வந்தா எப்படி மாத்தணும், என்ன விஷயம்னு சொல்லி. இஸ் இட் கிளியர் டு எவ்ரிவன்? Yes. ஸோ இவ்வளவுதான் விஷயம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுலயும் இன்னும் ஏதாச்சும் கிளியர் இல்லாத விஷயங்கள் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ or else you can watch the video too. ஓகே, ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணிட்டு குரூப்ல உங்களுக்கு போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு ப்ரீவியஸா 2 கிளாஸ் வந்து போஸ்ட்போன் போனதால நான் சம்டைம்ஸ் அந்த கிளாஸை இடையில போடலாம். மேபி வெனஸ்டே நைட் அப்படி நான் உங்களுக்கு போடுவேன் 9 to 10. ஸோ அது வந்து குரூப்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அடுத்தது இன்னும் டிரெக்ட் இன்டெக்ட் ஸ்பீச்ல பாக்குறதுக்கு இன்னொரு 2 மேபி 3 கிளாஸ் லெசன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நாங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மாத்துறேன்னு பார்க்கணும். கொஷின்ஸ் எஸ் ஓ நோ கொஷின்ஸ் அண்ட் WH கொஷின்ஸ் எப்படி மாத்துறேன்னு பார்க்கணும். ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு லேர்ன் ரைட் another டைம். ஸோ மிஸ் பண்ணாம லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு O லெவலுக்கு A லெவலுக்கு அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமர் வந்து உங்களுக்கு காமன், எல்லா நாளும் எல்லா இடங்கள்லையும் இதே கிராமர் தான் வரப்போகுது. சரிதானே? அப்ப please get the maximum benefit from this class. Thank you so much. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. குட் நைட் and take care. எல்லாரும் சாப்பிடுங்க. Bye, tata.